அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் என்ற அளவிற்கு பல முன்னேற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க. சிம்மராசியில் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரேஷ் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்துல சூரியன், சுக்கிரன், கேது, ராகு ஆகிய 4 கிரகங்களினாலும் பல நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குரு உட்பட மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. அதனால் பண வசதி என்பது இந்த மாதத்துல உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. என்னதான் பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராதுங்க. உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும், அதே வகையில் செலவுகளும் இருக்குங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் அக்னி கிரகமாகிய செவ்வாய் அமர்ந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினர் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரிஷபராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் தேடுவதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அதிருப்தி ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல குடும்பத்தாருடனும் உறவினர்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் உள்ளதால உங்களுடைய கடமைகள்ல பொறுப்புகளிலும் மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு அன்றாட பணிகள்ல அச்சமும் வெறுப்பும் ஏற்படுத்துங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கிரக எச்சரிக்கை செய்து சூரியன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால அரசு பணியாளர்களுக்கு சிரமங்கள் குறையுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அல்லது பதவி மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரிகளுக்கிடையே கடும் போட்டியை நீங்கள் இந்த மாதம் சமாளிக்க நேரிடுங்க. சில தருணங்கள்ல கடும் போட்டி காரணமாக உங்களுடைய பொருட்களுடைய விலையை குறைக்க வேண்டி இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு எளிதில் கிடைக்காததால் நிதி
நிதி நிலைமையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. இதற்கு பிறகு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. விற்பனையாளர்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கி அந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத ஆரம்பத்திலிருந்தே சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்பட்டால் தேவையில்லாத பல பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க இயலுங்க. சக கூட்டாளிகளும் விலகிவிட வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரங்கள் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. ஆனால் அதற்கு பிறகு கிரக நிலைகள் சுபபலம் பெறுவதால படிப்படியாக கல்வி முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களுடைய விருப்பப்படி உயர்கல்விக்கு இடம் கிடைக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆசையும் வழிகாட்டுதலின் காரணமாகவும் படிப்பில் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்கிறது. ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் செயல் பணிகளில் பாடுபட்டு உழைக்க வேண்டி இருக்குங்க. பாகிஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க. சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் இக்குறையை சுக்கிரன் ஈடு செய்கிறாருங்க. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு முயற்சிகளில் வெற்றியை தேடி தருகிறாருங்க சுக்கிரன். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை தருங்க. இருந்தாலும் சனி பகவானுடைய நிலை காரணமாக உழைப்பும் பொறுப்புகளும் சற்று கடினமாகவே இருக்குங்க. ரிஷபராசினியர்களுக்கு ராசியில் குரு மற்றும் செவ்வாய் அமர்ந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கு பரிகார ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் மிகவும் ஏற்றதுங்க. இயலாதவர்கள் தங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலேயே மாலையில் பரிகார தீபம் ஒன்றை ஏற்றி வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.